ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து யூடியூப் பார்ட்னர்ஸ் ஆகிறது, எப்படி வந்து யூடியூப்பில் ஏர்ன் பண்ணுறது. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ போட்டுகிட்டே இருந்தால் தான் நீங்கள் வந்து ரீச் பண்ணுவீங்க கோல்ஸை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து யூடியூப் ஸ்டுடியோ க்ரியேட் பண்ணணும். அது ஒன்றுமே கிடையாது. யூடியூப் ஸ்டுடியோவில் போய் லாகின் பண்ணாலே இதுதான் வந்து யூடியூப் ஸ்டுடியோ. இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடும். இங்கே வந்து உங்கள் சேனல் நேம், ஸோ இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து டேஷ்போர்ட், கண்டென்ட். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை தொட்டால் நீங்கள் என்னென்ன வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன்னு காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து எத்தனை பேர் வந்து உங்களை வியூ பார்த்துருக்காங்க, ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்க எல்லாமே பார்க்கலாம் இங்கே போனீங்கன்னா. ஸோ ரெவென்யூ எல்லாமே பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி. இது வந்து என்னென்னா உங்களுக்கு யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இங்கே வரும். நெக்ஸ்ட் வந்து சப்டைட்டில்ஸ். உங்களுக்கு வந்து உங்களோட வீடியோஸ் வந்து எந்தெந்த சப்டைட்டில்ஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து காப்பிரைட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வீடியோஸ் ஏதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஏர்ன். இதுதான். ஸோ வந்து இதோட ஏர்ன் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதோட எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். லைக் வந்து உங்களுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் 4000 பப்ளிக் வாட்ச் ஹார்ஸ் இருக்கணும். லைக் இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வந்து 90 days அந்த மாதிரி அதுக்குள்ளே. அப்படி இல்லைன்னா 10M வியூஸ் போயிருக்கணும் உங்கள் ஷார்ட்ஸ். இது இருந்தால் தான் உங்களால் ஏர்ன் பண்ணவே முடியும், இல்லைனா பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க, பட் ஆனால் 10M இல்லை 4000 சப்ஸ்கிரைபர் வாட்சும் இல்லைனா பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ரெண்டுமே இது பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் கோலை ரீச் பண்ணிட்டீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோக்கு போயிட்டு ஏர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண நான் ஆல்ரெடி வந்து என்னோடய சேனல் வந்து பார்ட்னர் ஆயிடுச்சு. ஸோ வந்து என்னால் அது காட்ட முடியல. அங்கே வந்து அப்ளைன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா லைக் 2 days வந்து உங்கள் சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகிடும். ஸோ அதுலேயே வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட யூடியூப் சேனல் வந்து 3 ஸ்ட்ரைக் காப்பிரைட் வாங்கிடுச்சுன்னா மானிட்டைசேஷன் அக்செப்ட் பண்ணாது. ஸோ ரிஜெக்ட் ஆகிடும். அப்படி இல்லை நீங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பாக வந்து வேலிடேட் ஆகும். இப்போ வந்து என்னால் ஏர்ன் பண்ண முடியாது, பிகாஸ் என்கிட்ட வந்து 10M வியூஸ் இல்லை. ஸோ வியூஸ் இருந்தால் தான் வந்து என்னால் ஏர்ன் பண்ண முடியும். இப்போதைக்கு அதெல்லாம் இல்லை. நேற்று தான் ஆக்சுவலி வந்து நான் வந்து சக்ஸஸ் ஆச்சு. ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இப்போ லைக் மெம்பர்ஷிப் இது மூலிமா ஏர்ன் பண்ணலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய ரெவன்யூ வந்து 0ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சேட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் வந்து நீங்கள் லைவ் போனீங்கன்னா சூப்பர் சேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து உங்களோட கமெண்ட்ஸில் வந்துச்சுன்னா உங்களுக்கு அது மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதுதான். முடிஞ்ச அளவுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் மட்டும் வாங்கிடாதீங்க. அது வாங்கினீங்கன்னா வந்து யூடியூப் சேனலே போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதுதான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை, கீப் சப்போர்ட்டிங் மீ.